வணக்கம் நண்பர்களே. உலகியல் அறிவோம், உலகை வெல்வோம். ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். மற்ற 3 ஸ்ட்ரோக்ஸ் என்னன்றது இருக்கு, அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். உனக்கு மண்டல மசாலா இருக்கா, நீ லூசு பைய, நீ மென்டல், நீ வாழ்க்கையில உருப்படாம போயிடுவ. மோஸ்ட்லி நம்ம இந்த கவுண்டமணி சொல்லுவார் பார்த்தீங்களா, இதெல்லாம் அதாவது ஒருத்தர் திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவார் இல்லைங்க, நான் செந்தில். இது எல்லாமே அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். டே சட்டை மண்டையா இதெல்லாம் சொல்லுவார் இல்லைங்களா. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு சிரிப்பு வருது, சரிங்களா. பட் ஆனால் இதெல்லாம் அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ். அதாவது ஒருவருடைய உருவத்தையோ, ஒருவருடைய பேசுகின்ற விஷயத்தையோ, இல்லை ஒருத்தருடைய பர்சனாலிட்டியில் இருக்கிற ஏதாவது சில விஷயங்களை பொதுவாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே ஒரு ஸ்டாம்பை குத்துறது தான் இந்த அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு சீலை போட்டுட்டீங்கன்னு வைங்க, அதை அழிக்க முடியுமா? அதை அழிக்க முடியாதுங்க. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்லுகின்ற இந்த அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ், நீ எல்லாம் நாசமாக போயிடுவ. சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. நீ நல்லா இருப்பியா, நீ முட்டாள், நீ நீ எதுக்கு பிறந்த, இதெல்லாம் அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். வாழ்க்கையில நீங்க மனதால கூட உங்களுக்கு நீங்களே எதை கொடுத்துக்க கூடாதுன்னா அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், நான் ஒன்றுக்கும் உதவில்லாத, நான் பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு ஆங்கிலத்தில் பேச வராது அதனால நான் ஒரு முட்டாள், இப்படியெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது கூட ஒரு அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். வாழ்க்கையில் நமக்கு நாமே அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கவே கூடாது, நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. சார் நகலை கொடுக்கறது இல்லை சார் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க. இப்படிதான் பாருங்க, ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஒரு எல்கேஜி கிளாஸ்க்கு போனோம், சரிங்களா. எல்கேஜி கிளாஸ்க்கு போயிட்டு, ஏமா உங்களெல்லாம் அப்பா அம்மாலாம் எப்படி பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த எல்கேஜி குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிங்க. எங்கள் அப்பா என்னை தேவதைன்னு சொல்லுவாங்க, குயின்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் ஒவ்வொரு குழந்தையா சொல்லிட்டு வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைகிட்ட கேட்டோம், சரி அம்மா அப்பா இப்போ உங்களை எப்படியெல்லாம் திட்டுவாங்க சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துச்சுங்க. திட்டுவாங்க தானே உங்களை எல்லாம், அம்மா அப்பா திட்டுவாங்க தானே, என்னென்னு திட்டுவாங்க அப்படின்னு ஒரு குழந்தை அப்படியே ஆரம்பிச்சுங்க. கழுத சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு பக்கத்தில் இருக்க குழந்தை சொல்லிச்சுங்க. பேயின்னு சொல்லுவாங்க, முண்டம்னு சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் சொன்னது. அந்த எல்கேஜியில் படிக்கிற ஒரு சில குழந்தைகள் சொன்ன வார்த்தையை நான் இங்கே வீடியோவில் கூட சொல்ல முடியாதுங்க. அந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ் செஷன். அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வச்சு தான் பெற்ற குழந்தைகள் யாராவது திட்டுவாங்களான்னு. எல்லாரும் சார் மாட்டவே மாட்டாங்க சார், யாராச்சும் இப்படி திட்டுவாங்களா சார் அப்படின்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை ஒரு சிலர் இந்த மாதிரி திட்டுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஒத்துழைச்சி சார், பெற்ற குழந்தைய எவனாச்சும் இப்படி திட்டுவாங்களா சார், மூளை சரி இல்லாதவன் தான் சார் இப்படிலாம் திட்டுவாங்க பெற்ற குழந்தைய அப்படின்னு. அப்படிங்களா, சரி ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு காமிச்சேன். வீடியோ போட்டு உங்கள் குழந்தைகள் சொன்ன விஷயம் தான் இதெல்லாம், தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு உங்கள் குழந்தைய திட்டாதீங்க. அப்போது இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் பேசியிருக்கீங்க, அதனால தான் அந்த குழந்தை சொல்லுது. இதெல்லாம் அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். நீங்கள் ஒரு எல்கேஜி குழந்தைய நீங்கள் முட்டாள் அப்படின்னு சொல்றீங்கன்னு, அது மனசில் பதிஞ்சு போங்க. நான் முட்டாள் அப்படின்னு பதிஞ்சு போகும். அப்போது நாம் குழந்தைகளிடம் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளுக்கும் அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும் பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கொடுக்குறது இல்லை, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறது. நீ லாய்க்கு இல்லாத ஆளு, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் போய் எருமையை கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்படிலாம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, குழந்தை பார்த்துட்டு வைங்களேன். அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக் இது அந்த குழந்தையையும் பாதிக்கும், நீங்கள் சொல்றவரையும் பாதிக்கும், யார் சொல்லுகிறாரோ அவரையும் பாதிக்கும். வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் வாழ்க்கையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மனதார ஒரு முறை அவங்கள நினச்சி அவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திருங்க. இனிமே பேசும் பொழுது
ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் ஆகாதீங்க. யாராச்சும் உங்களை திட்டும்போது கூட நீங்கள் ரியாக்ட் ஆனீங்கன்னா எருமை அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் இதே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அப்படிங்களா நான் யோசிச்சு பதில் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ வாழ்க்கையில் நிறைய என்ன கொடுக்கணும்னா அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக். வாழ்க்கையில் நிறைய என்ன கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கூட எது கொடுக்கக்கூடாதுன்னா அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் வந்துட்டு மிக மிக புத்திசாலிகள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டரோட படத்தை போட்டால் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பான் நம்மளால் இல்லைங்களா? இல்லை இந்த மாதிரி டே சட்டி மண்டையா அந்த மண்டை இந்த மண்டையான்னு சொல்லிட்டு இந்த கேவலமான வர்ற அந்த ஜோக்குகளை எல்லாம் கூட உட்காந்து பார்ப்பாங்க, சரிங்களா? ஆனால் புத்திசாலித்தனமான விஷயங்களை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க உங்களை மாதிரி. அப்போ நீங்கள் வந்து மிகவும் புத்திசாலி. நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் நிறைய கொடுங்க, அன்கண்டிஷனல் நெகட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். நாமும் இதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண, நானும் பண்ண ட்ரை பண்ணுறேன், நீங்களும் பண்ண ட்ரை பண்ணுங்க. உளவியல் அறிவோம், உலகை வெல்வோம்.